வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் பூத்துருக்கு. அதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்ட போகிறேங்க. அதாவது ரோஸு இந்த மாதம் டிசம்பர் பூ பூக்கும் இல்லைங்களா? டிசம்பர் போக ஜனவரியில் தான் இப்போல்லாம் பூக்குது. ஜனவரி பிப்ரவரியில் இதை இப்போ பூத்துருக்கு பாருங்கள். தினம் ஒரு தலைக்கு டிசம்பர் பூ ஒரு தலைக்கு பூத்துருக்குங்க. இது டிசம்பர் பூ. அதே மாதிரி சுவாமிக்கு உள்ள பூவெல்லாம் இருக்குது. அப்புறங்க காசி தும்பை தினம் 4 பூ, ரோஜா பூ மாதிரி இருக்குது இந்த பூவு. தினம் 4 பூ பூக்குதுங்க. அப்புறம் அடுக்கு செம்பருத்திங்க. அடுக்கு செம்பருத்தி தினம் 7-8 பூ பூக்குங்க. அது பாருங்கள், நெடுக பாருங்க, ரெட்டை பூ நிறைய பூ பூக்குது. செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. அதே போல் ஒத்த செம்பருத்தி செடி வச்சுருக்கேன். அது இன்னும் பூக்கலை. அது ஆசையாக வச்சு வளர்த்துட்டு வரேங்க. அது இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. இப்போ தான் நல்லா துளிர் அடித்து வருது. இது டெய்லி ஒரு நாள் கூட பூ இல்லாமல் இருக்காதுங்க. இது அடுக்கு செம்பருத்தி தலையில் கூட வச்சுக்கலாம். ரோசா பூ மாதிரி வச்சுக்கலாங்க. சேப்பு ரோஸ் மாதிரி வச்சுக்கலாம். தினம் சாமிக்கு 10 பூ கிடைக்கும். இது பாரிஜாத பூவுங்க. பாரிஜாதம் அது பாட்டுக்கு சின்ன செடியிலே நிறைய மொட்டு வைக்குது. வச்சுருக்கு பாருங்கள், சின்ன 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 மொட்டு பாருங்கள். இந்த துளிர் மொட்டு வைக்குதுங்க. டெய்லி 1 பூ 2 பூ. பாரிஜாதம் அடுக்கு மல்லி மாதிரி, ஒயிட் ரோஸ் மாதிரி. அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. நல்ல மல்லிகைப்பூ வாசனைங்க. சரியான வாசனை, சூப்பரான வாசனை அடிக்குது. இதில் எப்படியும் ஒரு 20 மொக்கு. சின்ன செடி தான், ஒரு விரல் மொத்த செடி தாங்க. 20 பூ தினம், ஒரு நாளைக்கு 1 பூ வீதம் 20 பூ 30 பூ மொட்டு வச்சுருக்கு. அடுத்தது பாருங்கள், கனகாம்பரம். சுவாமிக்கும் பூ இருக்குது, தலைக்கும் பூ வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பாருங்கள் கனகாம்பரம். எங்களால் கனகாம்பரம் பூவை பறிக்கவே முடிய மாட்டேங்குது. யாருக்காவது பறித்து கொடுக்கறது, கட்டியே கொடுத்துருவேன். எவ்வளோ பூ பாருங்கள், பறிக்க முடியலைங்க என்னால். டெய்லி பறிக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ பூங்க. கொஞ்சம் நெஞ்ச பூ இல்லை, ஒரு 1.5 முழம் 2 முழம் 2 நாளைக்கு ஒரு தரம் கட்டலாங்க. அந்த அளவுக்கு கனகாம்பரம் பூ அவ்வளோ பூ பூத்துருக்குங்க. ஒரு செடி தான் வச்சேன், அது விதை விழுந்து 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 தானே முளைச்சி இவ்வளோ செடி ஆயிடுச்சு. கொஞ்சம் செடியவே பிடுங்கிட்டேன், காடாயிடும்ன்ட்டு. அடுத்தது ஒத்த செம்பருத்தி வச்சு கலப்பியிருக்கேன். சாமிக்கு பூ, தலைக்கு பூ வீட்டிலே ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் அந்த மாதிரி தோட்டம் கொஞ்சம் இருந்தால் பூச்செடியெலாம் வாங்கி வைங்க. செம்பருத்தியை காட்டுறேன். இதோ இருக்குது பாருங்கள், ஒத்த செம்பருத்தி சும்மா கும்முன்னு கிளம்புதுங்க. ஒரு கட்டை சின்னதாக வாங்கி வச்சு ஒரு ட்ரம்மை கவுத்து தண்ணி ஊற்றி ஊற்றி மூடி வச்சுருந்தேன். அழகாக துளுத்து பதியம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு ஒரு சின்ன குழந்த உடம்பு அளவுக்கு உயரத்துக்கு கிளம்பிடுச்சு. இது இன்னும் ஒரு மாதத்தில் இன்னும் பூ வைக்கும்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குங்க இந்த செடி. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி. பார்த்து பார்த்து வளர்க்குறேன். ஒரு பூச்சி இருந்தாலும் எடுத்து போட்டு அதை அழகாக தண்ணி ஊற்றி பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பூச்செடினா ரொம்ப பிடிக்கும். எல்லா பூவும் இருக்குங்க வீட்டில். பசங்களுக்கு பூ தலைக்கு வைக்கவும் பூ இருக்குது. சுவாமிக்கு டெய்லி செம்பருத்தி பூ, காசி தும்பை பூ, அடுத்தது ஒத்த செம்பருத்தி பூக்க போகுது. அரளியெல்லாம் வச்சுருக்கேன். எல்லாம் குட்டி குட்டி செடியாக இருக்குங்க. இன்னும் பதியம் ஆகலை. பதியம் வச்சு பாருங்கள், ஒன்று கவுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அரளி இதை வச்சுருக்கேன் பாருங்கள், பச்சையாக இருக்குது. தண்ணி ஊற்றி மூடி மூடி வச்சுருக்கேங்க. மூடி வச்சாலே கிளம்பிடும். எல்லோரும் அந்த மாதிரி செடியை ஒரு கிளை பக்கத்தில் வாங்கி தண்ணியை ஊற்றி நல்லா பதியம் உற்பத்தி பண்ணுங்க. மூடி, அதாவது
வெயில் படாமல் மூடி வச்சிங்கன்னா ஒரு 20 நாளையில் துளிர் அடித்து கிளம்பிடும். நம்ம காசு கொடுத்து செடி வாங்க வேண்டாம். நான் எல்லாமே பதியம் வச்சு தாங்க கலப்புனேன். துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். பாய்.